ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பழமையான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். 70 வருஷமா இந்த ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வடபழனி முருகர் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடாம போகவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சிறப்புன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் வந்து இட்லி, பொங்கல், வடை இதெல்லாம் வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த ஒரு உணவு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. மெயினா அந்த சாம்பார் வடை பொங்கல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடுப்பி ஸ்ரீ கணேஷ் பவன் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஆர்காட் ரோட் வடபழனியில லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயில் ஆர்ச் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்லயே இந்த ஹோட்டல் இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து 70 இயர்ஸா இருக்கு அப்படின்னாலே நம்ம டேஸ்ட் பத்தி சொல்லவே வேணாம், அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாலே டேஸ்ட்லாம் அப்படிதான் இருக்கா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி. சரி வாங்க போய்தான் பாப்போம். இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஹிடன் ஜெம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த ஹோட்டல் ஒளிஞ்சிட்டு இருக்கு உள்ளர. வெளியிலயும் இருக்கும் உங்களுக்கு டைனிங், உள்ளர வந்து ஃபேமிலி ரூம்னு ஒண்ணு இருக்கும், அங்கதான் நம்ம போக போறோம். அந்த நாகேஷ் படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்களா, அதே மாதிரி செட்டப் தான். பேருனா என் பேர் ஜெகநாதன். ஜெகநாதன். ஆனா இது ஹோட்டல் பார்த்தா ஓல்டஸ்ட் ஹோட்டல் மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள்ல இருக்கு இது? இது ஒரு 70 வருஷம் மேல ஆகுது. 70 வருஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா இருக்கு. இது 70 வருஷமா வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்களா இங்க? இல்ல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன். மாறிட்டே இருக்கு. பழைய ஆட்கள் இல்ல? பழைய ஆள் இருக்காங்க, ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் இருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்காங்க. சரி சரி, தேங்க்ஸ். தேங்க்ஸ். அட்ட டைம்ல எடுத்துட்டு வரேன்னு எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அண்ணா அட்ட டைம்ல எடுத்துட்டு வர சொன்னா 4 பிளேட் அசால்ட்டா எடுத்துட்டு வந்துட்டாரு. தேங்க்ஸ். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். சாம்பார் வடை வாங்கியிருக்கேன், சாம்பார் பத்தலைன்னா ஊட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்ல வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இட்லி, அப்புறம் என்னோட கேமராமேன் ஃபேவரட் பொங்கல், இது நம்ம ஃபேவரட் பூரிப்பா, பூரி கிழங்கு கொடுத்துருக்காங்க, ஒயிட் சட்னி கொடுத்துருக்காங்க. இது 2 பேருக்குமே ஃபேவரட். ஆனியன் ரவா தோசை, அதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சிருக்காங்க. முதல்ல இட்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இட்லியோட பிரைஸ் வந்து 42 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது கார சட்னி மாதிரி இல்லை, இது தக்காளி தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் சட்னி, சாம்பார். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாம்பாரை தான் டேஸ்ட் பண்ணோம். இட்லியை ஃபர்ஸ்ட் நம்ம தொடும் போதே அந்த சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ணியாச்சு. இதுல என்ன வாயில் எடுத்து போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. சாம்பாரை வந்து லைட்டாலாம் தொடக்கூடாது, நல்லா டிப் பண்ணணும். முதல்ல டேஸ்ட் பண்ண போறேன். நல்லா அரைச்சு விட்ட சாம்பாரு, சின்ன வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க சாம்பார், சான்ஸே கிடையாது. வாயில போட்ட உடனே அந்த டேஸ்ட் தெரிக்குது. காய்கறி எல்லாம் போடாம பிளெயினா பண்ணுவாங்கல்ல, அந்த அரைச்சு விட்ட சாம்பாரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அந்த தக்காளி தொக்கு தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து இப்போ கார சட்னி மாதிரி வச்சிடுறாங்க. கார சட்னின்னு சொல்லலாம், நிறைய இருக்கு கார சட்னியோட பேரு. நான் இப்போ கார சட்னின்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. சரி, இத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். சொன்னேன்ல, கார சட்னியை வந்து தக்காளி தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலா அந்த தக்காளி தொக்கே நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்குங்க. சோம்பு எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த சோம்போட மணத்தோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஒரு குருமா சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. நல்ல ஒரு தக்காளியோட புளிப்பு, நமக்கு அந்த டேங்கி ஃபிளேவர் பிடிக்கிறதுனால அந்த தக்காளி தொக்குக்கு நான் அடிமை ஆயிட்டேன். இந்த தக்காளி தொக்கும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கு காம்பினேஷன், ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு. இந்த சாம்பாரை வந்து தனியாவே சாப்பிடலாம் போல, குடிக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்கு சாம்பாரோட டேஸ்ட். இந்த தக்காளி தொக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. முன்னாடி ஓல்டஸ்ட் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல. ஒரு யூனிக்கான விஷயம்ப்பா இந்த இடத்துல. அடுத்ததா பொங்கல் எல்லாம் வந்து பொங்கலோட பிரைஸ் வந்து 70 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இதை வேற மாத்தி வச்சுட்டாங்க. இது இப்படி வைக்கணும் இல்லையே, அப்புறம் தப்பா போட்டேன்னு கமெண்ட்ல கழுவி விட்டாங்க. அவங்க போட்டதுனால அப்படி இருக்கு. பொங்கல்லாம் வந்து அதிகமா சாப்பிடாதீங்க, திட்டமா வச்சிருக்காங்க. இதுவே நிறையதான் இருக்கு. அவங்க அந்த மாதிரி அமைக்கி வச்சிருக்காங்க. நல்ல முந்திரி பருப்பெல்லாம் போட்டு மிளகு பொங்கல்.
கோயில்ல குடுக்குற பொங்கலுக்கு சைடிஷே வேணாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நெய்யோட வாசமும் முந்திரி பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்ல, தெய்வாமிர்தமா இருக்கு. பில்டப் தாண்டிலாம் சொல்லலைங்க. பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. காலையில வந்து வேணாம், பொங்கலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மத்த இட்லி கூட சாப்பிட்டுருவேன், இந்த பொங்கல் மட்டும் எனக்கு வேணாம்னு சொல்லுவேன். எங்க வீட்டுல எங்க அம்மா பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட பொங்கல் வேணாம், இட்லியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பொங்கல் பிடிக்காது. பட் இந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்ணவே இல்லை, அதனால தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணுவோம். நம்ம வீட்ல எல்லாம் வந்து மோஸ்டா பொங்கல் பண்ணா இதுதான் இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து நல்லா ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஹோட்டல்ஸ்ல வந்து கெட்டியான சட்னி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துல கொடுத்துருக்காங்க. லைட்டா பொங்கலுக்கும் இதுக்கும் சாப்பிடும் போது உப்பு தூக்கலா இருக்கு. ஆக்சுவலா அவங்க எடுத்துட்டு வந்து வைக்கும் போது பிரைஸ் வந்து என்னடா 70 rupees இவ்வளவு கம்மியான குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நல்ல குவான்டிட்டி தாங்க. நைஸ் பொங்கல். ஆக்சுவலா வந்து நம்ம எப்பவுமே கார சட்னியோட தான் ட்ரை பண்ணுவோம். இந்த கார சட்னி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால இது கூட ட்ரை பண்ணலன்னா எப்படி? ஆக்சுவலா நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அதே மாதிரி சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் சொன்னேனே, சும்மாவே எடுத்து குடிக்கலான்ட்டு. லைட்டா தான் காரம், முழுங்கின உடனே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு பாருங்க, அந்த ஸ்வீட்னஸ் காண்டியே சாப்பிடணும்னு தோணுது. சாம்பாரோட டேஸ்ட் இந்த பக்கத்து என்னை இழுக்குது. இருந்தாலும் பூரி சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வரும். பூரி நல்லா சுட சுட எடுத்துட்டு வந்து வச்சாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வர்றதுக்குள்ளேயே ஆறி போயிடுச்சு. நல்லா ஒரு பெரிய சைஸ் பூரி தான். இதுவுமே 70 rupeesக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, 2 சேர்த்து. பூரி கொஞ்சம் எண்ணெயா தான் இருக்கு, ஆயிலியா இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும் போலயே. கேரட்டு தாளிப்பு எல்லாம் போட்டு, பச்சை மிளகாவும் இருக்கு. நல்லா அந்த பச்சை மிளகாவோட காரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாவை சாப் பண்ணி போட்டிருக்காங்க. பூரி அருமையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்ப வர கிழங்கு எல்லாம் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குங்க. அந்த காரமும் போட்டதுனால அந்த ஒரு மாதிரி ஸ்வீட்னஸும் ஸ்பைசியும் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிழங்குக்கு. அதுவும் பூரிய பத்தி சொல்லி ஆகணும், சரியான சாஃப்ட். அது ஆறிட்டாலுமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட இருக்கு பூரி. காலையிலேயே ஒரு ஹெவியான பூரி. பூரி மசாலாலுமே கொஞ்சம் ஆயிலா தான் இருக்கு, பூரியிலையும் கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. ஆனா டேஸ்ட் ஆயில் அதிகமா இருக்க மாதிரி டேஸ்டும் அதிகமா இருக்குதா. இந்த தேங்காய் சட்னியை வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நான்லாம் தேங்காய் சட்னி சாப்பிடுவேன். நான் எதுக்காண்டி வந்து இந்த தேங்காய் சட்னி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, காம்பினேஷன் நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி நான் சொன்னேன்ல, நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் போட்டு உடச்சக்கடல லைட்டா அப்படி காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடலாம், சுத்தமா காரம் இல்ல. நம்ம ஃபேவரட் ஆனியன் ரவா வந்து ஆறிட்டு இருக்கு. முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறம் சாம்பார் வடை பக்கம் போகும். ஏன் சாம்பார் வடை பத்தியே பேசுற அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கலாம். அந்த வடையில ஊறி அந்த சாம்பாரை அள்ளி அள்ளி சாப்பிடலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஹோட்டல்ல ஆனியன் ரவையோட டேஸ்ட் தரமா இருக்கும். அதுக்காண்டியே நான் ஆனியன் ரவா வாங்கினேன். நார்மல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 85 rupeesக்கு தராங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கார சட்னி டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இதை மட்டும் தொட்டு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் போல. நான் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன், பட் டேஸ்ட் தரமா இருக்கு, வேற லெவல். ரவா தோசை ஊத்துறாங்க பாத்தீங்களா பக்குவமா, அந்த தக்காளி தொக்கோட சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுல காரத்துக்கு வரமிளகாவும் போட்டிருக்காங்க, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. பட் காரம் ஃபீலே ஆகல, நல்லா இருக்கு. புதினா சட்னியா மல்லி சட்னியான்னு தெரியல, லைட்டா மைல்டிஷா இருக்கு, லைட் கிரீனா இருக்கு. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துதான் போட்டிருக்காங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா தூக்கலா போட்டு நல்லா காரம். எனக்கு வந்து இந்த 3 ஐட்டம்லயுமே காரம் ஃபீல் ஆகல. இந்த இதுல மட்டும் நல்ல ஒரு காரம். பச்சை மிளகாவோட காரம் தெரிக்குதுப்பா டேஸ்ட்ல. இத வந்து 3 சட்னியும் சேர்த்து சாப்பிடணும். கிரீன் சட்னி எல்லாம் ஒர்த்துடா. கிரீன் சட்னி மட்டும் தான் ஒர்த்தா, தக்காளி சட்னியா ஐயோ எதையுமே மிஸ் பண்ண முடியலையே, எல்லாமே நல்லா இருக்கு. பட் வந்து எனக்கு டேஸ்ட் வைஸ் வந்து இந்த 2 சட்னியும் செம்ம டேஸ்ட்.
இந்த ரவா தோசைக்கு சட்னி ஏதோ மேஜிக் பண்ணுது, செம்ம டேஸ்டா இருக்கு. நான் இத்தனையும் தொட்டு சாப்பிட்டாலுமே அந்த புதினா சட்னியோட ஃபிளேவர் வந்து தனியா தெரியுதுங்க. அட்லாஸ்ட் வந்தாச்சு நம்ம சாம்பார் வடை போட்டு. இந்த சாம்பார் வடையோட பிரைஸ்மே 70 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே சாம்பார் வடை மேக் பண்ணி தான்ப்பா வச்சிருக்காங்க. சரியான சாஃப்ட், அப்படியே சாம்பார்ல பயங்கரமா ஊறி இருக்கு இந்த வடை. செம்மையா இருக்குங்க. அந்த வடை அப்படியே பஞ்சு மாதிரி சாம்பார்ல ஊறி, அந்த சாம்பாரோட டேஸ்ட் பாத்தீங்களா, அந்த வடைக்குள்ளர போய் அச்சோ வார்த்தையே இல்லை. அந்த டேஸ்ட்டை பத்தி வர்ணிக்க முடியல என்னால. எனக்கு வடை மெதுவோட ரொம்ப பிடிக்கும். பட் வந்து சாம்பார் வடை எல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து எனக்கு நாக்கு டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலும் நம்ம இட்லி வடை பூரி பொங்கல்னு ஆர்டர் பண்றோம். பட் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சாம்பார் வடை. உங்களுக்கு நான் எவ்வளவு சாஃப்டா ஊறி இருக்குன்றத சொல்றேன் பாருங்க. அப்படியே இப்படி டக்குன்னு வச்ச உடனே உடையுதா, என்ன மாதிரியான சாஃப்ட். அது உள்ளர பாருங்க அப்படியே நல்லா ஊறி அந்த சாம்பாரோட டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. அதுவும் இந்த உளுந்த வடையோட சாப்பிடும் போது அந்த சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் அப்படியே ரிச்சா இருக்கு. ஃபைனலா வந்து இந்த மாதிரி இடத்துல ஃபில்டர் காஃபி குடிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மினி காஃபியா வாங்கிட்டேன். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஸ்பெஷல் வடைன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த பக்கம் திரும்பினாலும் அதே கேக்குறாங்க, அந்த பக்கம் திரும்பினாலும் அதே கேக்குறாங்க. அப்படி என்னன்னா அது ஸ்பெஷல் வடை அப்படின்ட்டு என்னன்னு அந்த அண்ணாவே கூப்பிட்டு கேட்டேன், சர்வர் அண்ணாவே கூப்பிட்டு கேட்டேன். ஸ்பெஷல் வடைனா பாத்தீங்கன்னா நல்லா மசால் வடை வந்து நல்ல பெரிய சைஸா கொடுப்பாங்களாம், அதுதான் ஸ்பெஷல் வடையா. நம்ம சாம்பார் வடை ஆர்வத்துல ஆர்டர் பண்ணிட்டோமே, ஸ்பெஷல் வடையை மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்றேன். ஃபில்டர் காஃபியை சுட சுட குடிக்கும் போது ஒரு மேஜிக் இருக்குங்க, செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சாம்பார் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சுட சுட சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க. நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஆறிடுச்சு நான் சாப்பிடும் போது, தம்னையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டேன். அதனால ஆறுனதுனால எனக்கு அந்த ஃபுல் டேஸ்ட் தெரியல. அதுக்கப்புறம் நீங்க சூடா சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. இட்லி மேல ஊத்துனாங்க, அந்த இட்லியும் அந்த சுட சுட சாம்பாரும் அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரைங்க இந்த இட்லி சாம்பார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் வந்து இந்த இடத்துல ஆனியன் ரவா தோசையும் அந்த புதினா சட்னியோட சாப்பிடும் போது செம்மையா இருந்தது. அந்த தக்காளி சட்னியும் சொல்லவே வேணாம், அல்டிமேட் டேஸ்ட். இந்த இடத்துல என்னடா குறை சொல்றது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ஆக்சுவலி ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. நான் வந்து இந்த சைடு லீடுக்காக வரும்போது கேஷுவலா கேட்டேன், அவங்களும் அலோவ் பண்ணாங்க, அதனாலதான் நான் எடுக்கிறேன். சரி, இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.